செயின்ட் ஜூலியான் த ஹாஸ்பிட்டலர் பிரான்ஸ் நாட்டோட வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஒரு ஏழை கைம்பெண்ண திருமணம் செஞ்சு ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. தவறுதலா இவரோட பெற்றோரை இவரே கொலை செஞ்சிருக்காரு. இதுக்கு மன்னிப்பு வேண்டி தன்னோட மனைவியோட திருத்தந்தையை சந்திக்க ரோமை போயிருக்காரு. திருத்தந்தை இவரோட குற்றத்தை மன்னிச்சிருக்காரு. மனநிறைவோட திரும்பி வீட்டுக்கு வர வழியில வச்சு ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையும் தங்கும் விடுதியும் கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் ஜூலியன் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் வச்சு ஒரு மருத்துவமனையும் தங்கும் விடுதியும் கட்டியிருக்காரு. இதன் மூலமா நோயாளிகளும் அந்த வழியா பயணம் செஞ்ச பயணிகளும் எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு தடவை இவரோட மருத்துவமனையும் விடுதியும் நிரம்பி இருக்கு. ஒரு தொழுநோயாளி ஜூலியன் கிட்ட வந்து தங்க இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜூலியன் மறுப்பு எதுவும் தெரிவிக்காம தன்னோட படுக்கையில அவரை தூங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு வந்தது தொழுநோயாளி இல்ல, வானதூதர் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து இவரோட கனவுல தோன்றி, ஜூலியன், நீ செஞ்ச தவறுக்கு பரிகாரமா நீ செய்யும் எல்லா நற்செயல்களையும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகும் ஜூலியன் இறக்குற வரைக்கும் தான் செஞ்சுட்டு இருந்த நற்செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. February 12, செயின்ட் ஜூலியான் த ஹாஸ்பிட்டலர் ஃபீஸ்ட் டே.